ஏர்டெல் பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ மூலமா மக்களை இப்படி ஏமாத்துவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏர்டெல் அவங்களோட எல்லா சிம் கார்டு ஓனர்ஸ்க்கும் 17,000 வர்த்தான ஏஐ டூல்ஸ், இமேஜ் ஜென்ரேஷன், ப்ரோ சர்ச்னு எல்லாமே அடங்கியிருக்க பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவை 1 இயர்க்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயா கிடைக்கிறதால பலர் பல நெட்வொர்க்ல இருந்து ஏர்டெலுக்கு மாறி இருக்காங்க. ஆனா பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சந்தேகப்படும்படியான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது பெய்டு ப்ரோ வெர்ஷனை விட ஃப்ரீ பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ வெர்ஷன் பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு 3000 ரூபாய்க்கு வர்த்தான எல் ஷேப்டு ஹெட்ஃபோன் ஜாக் டிரான்ஸ்பரண்ட் வயசோட எங்கே கிடைக்கும்னு 2 வெர்ஷன்லையும் கேட்டதுக்கு ஃப்ரீ வெர்ஷன் ப்ராடக்ட் லிங்கோட எல்லா டீடைல்ஸையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஆனா பெய்ட் வெர்ஷன் கடைக்கு போய் நம்மளையே தேடி பார்க்க சொல்லியிருக்கு. சரின்னு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் வச்சு ஒரு கேள்வி கேட்டதுக்கும் அதே மாதிரி ரெஸ்பான்ஸை தான் திருப்பியும் கொடுத்துருக்கு. ஃப்ரீ வெர்ஷன் எல்லா விதமான கால்குலேஷன்ஸ், ரிசர்ச் எல்லாம் பண்ணி பக்கா பிளானை கொடுத்தா பெய்டு வெர்ஷன் பேசிக் கால்குலேஷன் அப்புறம் மேலோட்டமான பதில தான் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் பல விதமான கேள்விகளுக்கும் இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. மக்கள் ரெடிட்லயும் இது சம்பந்தமா நிறைய போஸ்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு ஏன் ஃப்ரீ வெர்ஷன் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதால ப்ரோ வெர்ஷனை ஆக்சுவலி மக்கள் லைட் வெர்ஷனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டில் இது ஒரு ஸ்பெகுலேஷனும் பெர்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் ஃபேக்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மக்கள் தரப்புல எப்படி ஃப்ரீ வெர்ஷன் பெய்டை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. சரி மக்களே, நீங்க சாட் ஜிபிடி, ஜெமினை, பெர்ப்ளெக்சிட்டி இதுல எந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.